லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளுக்கு வழக்கு விசாரணை என காலத்தை நீட்டிக்காமல் இன்ஸ்டன்டாக இதைவிட ஒரு தண்டனையை யாரும் கொடுத்துவிட முடியாது என லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன் அவர்களின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது. அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்கள் முன்னிலையில் அமர வைத்து லஞ்சம் கேட்கும் அரசு அதிகாரியை பார்த்து ஒரு சாமானியன் என்னென்ன கேட்க முனைவானோ அதைவிட ஒரு படி மேலே சென்றதோடு மட்டுமல்லாமல் அதை வீடியோ எடுத்து அவர்கள் அத்தனை பேரின் முகங்களையும் பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்தி ஒரு நூதனமான தண்டனையை வழங்கியுள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன். பொதுமக்கள் முன்னிலையில் உங்களில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கவில்லை கை தூக்குங்கள் பார்ப்போம் என தேவநாதன் அவர்கள் அங்கிருந்த அரசு அதிகாரிகளை பார்த்து கேட்க எத்தனை பேர் கை தூக்கினார்கள் என்பதை பாருங்கள். சர்வீஸ் வந்து லஞ்சமே வாங்கினது இல்ல அப்படின்னு தூக்க முடியல. இது எவ்வளவு ஒரு சொல்லக்கூடாது வெட்கக்கேடான விஷயம். ஒருவர் கூட கையை தூக்கவில்லை. பொதுமக்கள் முன்னிலையில் வெக்கி தலைகுனிந்தனர் அங்கிருந்த அதிகாரிகள். இதை அங்கிருக்கும் அதிகாரிகளின் மனைவி மக்கள் பார்க்க நேரிடும். இதுவே அங்கிருந்தவர்களுக்கு ஒரு நூதன தண்டனை. அதோடு தேவநாதன் அவர்கள் நிற்கவில்லை. அதிகாரிகளை நோக்கி சாட்டையை சுழட்டுகின்றார். உங்களது மனைவிக்கு அடுத்தவன் காசில் பூ வாங்கி கொடுக்கின்றீர்களே, அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? உங்களுக்கெல்லாம் மனசுல ராஜான்னு நினைப்பா? உங்க வேலை பொதுமக்களுக்கு ஊழியம் செய்வதுதான். நீங்க அவங்களுக்கு சர்வன்ட், அவ்வளவுதான். பொதுமக்களிடமிருந்து பணத்தை பறிக்கும் ஒயிட் காலர் கொள்ளைக்காரர்களா நீங்கள்? பழைய மாறியெல்லாம் இனி நினைக்காதீங்க. விருதாச்சலத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல. உங்களை எல்லாம் பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஊர்ல அடிச்சு வலையில போடுறவன் போறான் பாருன்னு திட்டுறாங்க. பொதுமக்கள் ஒரு அளவுதான் பொறுப்பாங்க. பொங்கி எழுந்தாங்க. நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. யாராச்சும் லஞ்சம் வாங்குனீங்க, உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் என செவிலில் அறைந்தார் போல் மக்கள் முன்னிலையில் சாட்டையை சுழட்டினார் தேவநாதன். அரசு ஊழியம் பண்ண வந்திருக்கோம். நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம். யாருக்கு வேலை செய்ய வந்திருக்கோம்? பொதுமக்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கோம். ஆனா உங்க மனநிலை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? உங்களை ராஜா நினைச்சுக்கிறீங்களா? டெய்லி வசூல் காட்டியே பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இனி அதற்கான காலம் கிடையாது. விருதாச்சலம் சார் பதிவாளருக்கு என்னாச்சு தெரியும் இல்லையா? எவ்வளவு அசிங்கம் அது. பேப்பர்ல உங்க போட்டோ வர்றது ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? நீங்க யாராவது ஒரு பொதுமக்கள் வெளியில அருமையான பதவி ரொம்ப கடவுள் மாரி மனுஷன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன சொல்றாங்க? ஊரடிச்சு உரையில போட்டு போற ஆள் போறான் பாரு. நம்ம குழந்தைக்கு நம்ம வாங்குற குழந்தை சம்பாதிக்கிற காசுல ஒரு துணிமணி எடுத்து கொடுக்க முடியல, ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியல, ஒரு சேலை வாங்கி கொடுக்க முடியல. யாரோ ஒரு காசு கொடுக்கறத நீங்க லஞ்சமா வாங்கி அது உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறது காசு, அது அசிங்கம் இல்லையா? இதையும் புரிஞ்சுக்க